நண்பர்களே, நான் உங்கள் கேஆர் ஃபுட் சேனல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். 4 முட்டை கழுவி வச்சுருக்கிறேன். 4 முட்டை ரைஸ் வேக வச்சு ஆற வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்னதாக கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. 4 பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கறி மசாலா, பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்க அடுப்பு பற்ற வச்சு கடாய் சூடாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ 100 கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுன்னா லைட்டாக கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுமே இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போடுறது. இப்போ ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ கேரட் போட்டுக்கலாம். கேரட்டு கொஞ்சம் நம்ம போடுறோம். லைட்டாக வதக்கினா போதும். அந்த ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. நம்ம ஒரு 50% வதக்கினா போதும். அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம கேரட் போட்டு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸை சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப வதக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிடுங்க, நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் அந்த இது இருக்காது. நம்ம அதனால எல்லாம் பாதி அளவுக்கு வதக்கிறோம். இப்போ நம்ம பீன்ஸ் போட்டோம், பாதி அளவுக்கு வதங்கிச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஸ்லோவாக வச்சாச்சு. இப்போ நம்ம முட்டை வச்சு போட்டுக்கலாம். நாலு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ 4 முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக நம்ம இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முட்டைக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக பாதி வதங்கியாச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போது ஃபுல்லாக ஃப்ரை இது பண்ணி முட்டை சேர்க்கலாம். ஏன்னா அது ரைஸ் கொட்டாது. இப்படி சேர்த்தோம்னா க்ளீனாக ரைஸ் கொட்டும். இப்போ நம்மளுக்கு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு லைட்டாக ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். லைட்டாக தான் போதும், இந்த அளவுக்கு சேர்த்தா. இப்போ மசாலாலாம் சேர்த்துலாம். வாங்க மசாலா சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி
கட்டி இல்லாமல் சேர்த்து விட்டுக்கலாம். நசுக்கி விட்டுக்கலாம் இல்லவே சூடாகவே. ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அந்த மசாலா ஃப்ளேவரு அந்த சில்லி சாஸ் ஃப்ளேவரெல்லாம் சேரும் ரைஸில். பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கலரும் சேஞ்ச் இந்த அளவுக்கு வருது. வாசனையும் அந்த முட்டையோடைய வாசனை, சில்லி சாஸோடைய ஸ்மெல்லு அது சூடாக அந்த வாசனையாக சூப்பராக இருக்குது. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. இப்போ சூடாக பிளேட்டுக்கு போட்டாச்சு. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருமையாக இருக்குது. நீங்களே இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரமும் இல்லை, ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.